கருப்பு மிளகு எடுத்து ஒரு 100 கிராம் கழுவி காய போட்டுருங்க. சட்டில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுக்கும் போது நிறைய புகை வரும். அந்த அளவுக்கு அதை வறுத்து எடுத்து வச்சுக்கங்க. இந்த ஏன் வறுக்க சொல்கிறோம்னா, அந்த புகை வந்தால் தான் அதில் உள்ள காரம் போகும். அப்போ குழந்தைங்க சாப்பிடும். எடுத்து ஒரு பீங்காமங்கலில் போய் எலுமிச்சை பழம் புழிஞ்சு அதை சாரை உள்ளே விட்டு ஒரு நாள் வீட்டு உள்ளே வச்சுருங்க. மறுநாள் ஃப்ளட்டான ஒரு மங்கலை காய போடுங்க, காஞ்சிரும். அதுக்கப்புறம் பச்சை மஞ்சளை இடித்து அந்த சாரில் போட்டு அதையும் காய போடுங்க ஊற வச்சு. அதுக்கப்புறம் தூதுவளை கிடச்சா அதை இடித்து அதில் போடலாம். துளசி கிடச்சா அதை இடித்து அதில் போடலாம். இப்படி உங்கள் சளி போகக்கூடிய என்னென்ன மூலிகை இருக்கோ இதெல்லாம் இடித்து அதில் போட்டு ஊற வச்சு காய போடுறது பாவனை. இதை எடுத்து வச்சுக்கங்க. கொஞ்சோண்டு சிட்டிக்கை தேனில் குறைச்சி கொடுங்க. குழந்தை பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 2 சிட்டிக்கைன்னு போட்டு கொடுங்க. சிட்டிக்கை என்பது இப்படி ஒரு விரலில் பிடிப்பது, இப்படி 2 விரலில் பிடிப்பது. இதை காலை மாலை கொடுத்துக்கிட்டே வாங்க. சளி இருந்தால் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடலாம். பெரிய ஆளுங்க காட்டி ஸ்பூனு கூட சாப்பிடலாம்.